மேடம், அந்த பொண்ணு யாரு? ஆபீசரோட வைஃப். சீதா, ஜெயிலர் கிட்ட சொல்லியிருக்கேன், தேவையான நேரத்துக்கு டாக்டர் வந்து பார்ப்பாங்க, தேவையான மெடிசின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீ நேரத்துக்கு சாப்பிடணும். உனக்காக இல்லைனாலும் உன்னோட வயிற்றில் இருக்கிற குழந்தைக்காகவாது நீ சாப்பிடணும். இப்படி பண்ணிருக்க கூடாது சீதா. கோவப்பட்டு மேடம். சீதா, நான் போகணும். ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? கண்டிப்பா சார். நீங்க ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிருக்க கூடாது சார். அந்த தகுதியே உங்களுக்கு இல்ல. நீங்க ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக உங்களை ஐபிஎஸ் ஆபீசரா பார்க்கணும்னு நினைச்சல, அதுதான் தப்பாயிடுச்சு பாஸ். சாரி சாரி, அது தப்பாயிடுச்சு சார். ஏன் சீதா அப்படி சொல்ற? ஐபிஎஸ் அதிகாரியாக எனக்கு தகுதி இல்லையா? எதை வச்சு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற? போக போக புரியும் பாஸ். சாரி சார். நான் அப்படிலாம் நினைக்கல சீதா. நான் ரொம்ப சரியா தான் இருக்கேன். சித்தி பாசம் உங்களுக்கு ரொம்ப அதிகம் சார். பாசத்துல நீங்க சரியா பார்க்கல. பாசத்துல உங்களால சரியா யோசிக்கவும் முடியல. பாசத்துல நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க பாஸ். எனக்கு அப்படி தோணல சீதா. ஐ அம் ஆல்வேஸ் ரைட். நான் ரெஸ்ட் எடுக்கணும். சீதா, நீங்க போலாம் பாஸ். சாரி சார். சார், ஜெயிலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். என்ன கேஸ்? மர்டர். பாஸ் எழுந்திரியா பாஸ். பாஸ் எழுந்திரியா. சீதா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப என்ன எழுப்புற? என்ன பாஸ் இப்படி கேக்குதிய? நீங்க ஐபிஎஸ் ஆக வேணாமா? நீங்க ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிருக்க கூடாது சார். அந்த தகுதியே உங்களுக்கு இல்ல. கல்பனா இவ்ளோ கேவலமா நடந்துப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இனிமே எங்க குடும்பத்துல இவளுக்கு இடம் இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்த நானே உன்னை ஷூட் பண்ணி கொன்னுடுவேன். கல்பனா, இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? அர்ச்சனா, மகாவை கொன்னது நான் தானே. உனக்கும் எனக்கு ஐயோ, இப்ப அத பத்தி எல்லாம் பேச வேண்டாம். கல்பனாவை விரட்டினா இப்படிதான் நடக்கும்.
மகாவையே இல்லாம ஆக்கிட்டேன்ல, இப்ப என்னாச்சு? செத்து மண்ணோட மண்ணாயிட்டால, அதான் கல்பனா. சரி, இப்ப எதுக்கு அதையே பேசுற? பயமா இருக்கு கல்பனா, கொஞ்சம் அமைதியா இரு. உன்னை பார்த்தாலே எனக்கு டென்ஷனா இருக்கு. உன்னை பார்த்தாலும் தான் எனக்கு எரிச்சலா இருக்கு. பேசுன மாதிரி பணத்தை கொடுத்திருந்தா நான் ஏன் இங்க வரப்போறேன்? என்ன பேசிக்கிறாங்க? ஒன்னும் கேட்கல. கொலகார பசங்க சொன்ன மாதிரி மகாவை போட்டு தள்ளிட்டாங்கல்ல, பணத்தை கொடுக்க வேண்டாமா? தரேன்னு தானே சொன்னேன், இல்ல நான் சொன்னேன். எப்போ தருவ? ஆ? நாளைக்கு மறுநாள் தரேன். என்ன பேங்க் லோனா கேக்குறாங்க? இன்னைக்கு நாளைக்குன்னு இழுக்கிற அவனுங்க என்னதான் அசிங்க அசிங்கமா கேக்குறானுங்க. ஏமாத்துறோன்னு சந்தேகப்பட்டானுங்கன்னு வச்சுக்கோ, உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு கொன்னுடுவாங்க. நீ சொன்னதை நான் செஞ்சேன்ல. மகாலட்சுமி இப்ப செத்து போயிட்டால, அப்புறம் என்ன? பணத்தை கொடுக்க வேண்டியது தானே ஃப்ராடு. ஐயோ, வா கல்பனா. எங்க கல்பனா? ஏன் கல்பனாவை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உட்கார வச்சு பேச வேண்டியதானே? வா உட்கார் கல்பனா. ஓ, எதையும் கேட்கல, நல்லதா போச்சு. என்னாச்சு அர்ச்சனா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது மகாலட்சுமி செத்துட்டான்னு தெரிஞ்சதும் ரொம்ப கவலையா இருந்தா பாவம். உண்மையாவே சீதா தானே கொண்டு இருப்பா? மகாலட்சுமிய கொல்ற அளவுக்கு சீதா போயிட்டாளா? வேற யாரு கொண்டு இருக்க முடியும்? அதான் அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளிட்டாங்கல்ல, இப்ப வந்து சந்தேகம் கேக்குற? மகாலட்சுமிய சீதா தான் கொன்னுட்டா, அதுதான் உண்மை. அர்ச்சனா, இப்பதான் நம்ம வீட்டுல மகாலட்சுமி இல்லையே. இந்த குடும்பத்துக்கு நீ தான் பெரிய மருமக. இப்ப மகாலட்சுமி இடத்துல நீ தான் இருக்க, மறந்துடாத. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். கேட்டியா கல்பனா? மகாலட்சுமி இடத்துல இப்ப நான் தான் இருக்கேன். நீ எந்த இடத்துல வேணாலும் இரு, முதல்ல நான் கேட்ட பணத்தை கொடு. இல்ல நீ என்ன ஏமாத்திட்டதா பசங்க கிட்ட நான் சொல்லிடுவேன். மகாலட்சுமி போன இடத்துக்கே நீயும் போக வேண்டியதா இருக்கும். கல்பனா, என்ன இப்படி பயமுறுத்துற? We are sisters. அதெல்லாம் இருக்கட்டும் அர்ச்சனா, பணத்துக்காக தானே அவங்க கொலை பண்ணாங்க. அதை கொடுக்காம ஏமாத்துற? முதல்ல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணு. இப்பவே வா. அர்ச்சனா, பேசாத. கேட்ட பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணு. கையில தானே மொபைல் வச்சிருக்க, உடனே பண்ணு. போதுமா? வந்துருச்சு. இத முன்னாடியே பண்ணிருந்தேன்னா நான் எதுக்கு இங்க வர போறேன்? போக சீதா, சொன்னா கேளு. பாஸ், நீங்க சும்மா இருங்க. ட்ரைனிங்ல என்ன இன்னும் தூங்கல?
இருக்கு. தேனீத்தின் பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே மானே இளமானே நீதான் சிந்தாமரை ஆரீராரோ நிற்றி மூன்றாம் பிறை தாலேலேலோ தேனியத்தின் பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே மானே இளமானே பால் கொடுத்த நெஞ்சிலே ஈரமென்னும் காயல பால் மனத்தை பார்க்கிறேன் பிள்ளை உந்தன் தாயிலே பாதை கொஞ்சம் மாறி போனால் பாசம் விட்டு போகுமா தாழம் பூவை தூர வைத்தால் வாசம் விட்டு போகுமா ராஜா நீதான் நான் எடுத்த முத்து பிள்ளை தேனீத்தின் பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே. சொல்லு அர்ச்சனா. என்னாச்சு? பெயில் கிடைச்சிருச்சா? இல்ல பெயில் கிடைக்கலையா? தெரியல, நான் வெளியில நிக்கிறேன். சுபாஷ், பெயில் கிடைச்சிருமா? கிடைக்க கூடாது. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. கொஞ்சம் பதட்டமாவே தான் இருக்கு அர்ச்சனா. பதட்டம்? சுபாஷ், நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? நான் தானே ஆளை வச்சு கொன்னேன். இது உனக்கு தெரியாதுல்ல? சுபாஷ், நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்கன்னு கேட்டேன். சேச்சே, நான் டென்ஷன் ஆகல. சீதா பாவம் இல்ல, வெயில் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். மகாலட்சுமியை கொன்னது நானும் கல்பனாவும் தான். ஆனா அது சுபாஷுக்கு தெரியாதுல்ல. அர்ச்சனா, ஆமாமா, பெயில் கிடைச்சா நல்லாதான் இருக்கும். கிடைக்கணும், அவளுக்கு பெயில் கிடைக்கணும். அர்ச்சனா, வெயில் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சீதா வெளியில வந்துட்டு இருக்கா. கையில ஹேண்ட் கஃபும் இல்ல. பெயில் கிடைச்சிருச்சா? ஆமா. சரி, நான் அப்புறம் பேசுறேன். கால் பண்றேன். ஐயோ, வா சீதா, வந்து வண்டியில ஏறு. வா. சீதா, வண்டியில ஏறு, வீட்டுக்கு போலாம். சீதா, இனிமேதான் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. உண்மையான கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்காம விடக்கூடாது. சீதா தான் வெளியில வந்துட்டால, அவ நிம்மதியா இருக்கட்டுமே. கொலைக்காரங்கள போலீஸ் கண்டுபிடிச்சுப்பாங்க. அது நமக்கு தேவையா என்ன? சுபாஷ், என்ன பேசுற நீ? செத்து போனது யாரோ இல்ல, மகாலட்சுமி. சுபாஷ், மகாலட்சுமிய சீதா கொல்லலனா வேற யாரோ கொன்னது உண்மைதானே? எனக்கு என்னன்னு விட்டுற முடியுமா? நான் நிரபராதின்னு நிரூபிக்கணும்.
அதே நேரம் கொலை பண்ணவங்களையும் ஜெயிலுக்கு அனுப்பணும். ஜெயிலுக்குலாம் அனுப்பக்கூடாது, பரலோகத்துக்கு அனுப்பணும். அது யாருன்னு மட்டும் எனக்கு தெரியட்டும். என் கையால நானே அவங்கள சாவடிக்கிறேன். எதுக்கு இப்ப எல்லாரும் கொலவெறியில பேசுறீங்க? சட்டப்படி கைது பண்ணி உள்ள தூக்கி வச்சு லைஃப் பூரா ஜெயிலுக்குள்ள கழி திங்க வைக்கணும். சீதாவுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கோம். சீதாவுக்கு ஒண்ணுன்னா ஒரு படையே இருக்குன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். சுபாஷ், கொலைகாரனை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அடிச்சு பிரிக்கணும். ஆ ஆ சேது சார், நீங்க வீட்டுக்கு போங்க. எனக்கு இன்னொரு கேஸ் இருக்கு, நான் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அடுத்து என்ன பண்றதுன்னு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ். சீதா, கார்ல ஏறுமா போலாம். வா சீதா. ஆமா. துரை, வா வண்டியில ஏறு. பாஸ் வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க பாஸ், நம்ம வீட்டுக்கு போவேனாமா? வெயில் கிடைச்சிருச்சுல்ல, வாங்க போலாம். பணத்தை கொடுத்துட்ட, சந்தோஷம். நான் கிளம்புறேன். ஏய், என்ன கிளம்பிட்டேன்? சீதாவை கூட்டிட்டு வராங்களா? என்ன பண்ணணும்? காத்திருந்து ஆரத்தி எடுக்கணுமா? ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரணுமா? என்ன பண்றது? பெயில் கிடைச்சிருச்சே. நல்லா கேட்டுக்கோ அர்ச்சனா. மகாவை கொலை பண்ண சீதாவை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணு. அந்த சீதாவை வீட்டுக்குள்ள விட்டுறாத. அவ தான் கொலைகாரின்னு நினைக்கிறாங்க. அத ராமு நம்பிட்டான். நமக்கு என்ன? சீதா தான் கொலைகாரின்னு நம்பி இருந்தா எப்படி பெயில் எடுப்பாங்க? இல்ல சீதா தான் சும்மா இருப்பாளா? சீதா தான் கொலை பண்ணலன்னு அவளுக்கே தெரியும்ல. தெரியும், ஆனா அவளால இப்ப என்ன பண்ண முடியும்? அவளால என்ன வேணாலும் பண்ண முடியும். சீதா நினைச்சா உண்மையான கொலையாளி யாருன்னு கண்டுபிடிப்பான். அதை விட்டுட்டு எனக்கு தண்டனை கொடுங்கன்னு செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போய் தூக்குல தொங்குவாளா? இப்போ என்ன பண்றது கல்பனா? நீ சொல்றத பார்த்தா சீதா கண்டுபிடிச்சிருவாளா? கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா, ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கு விடக்கூடாது. அவளை கண்டுபிடிக்காம தடுக்க நான் என்ன செய்யணும்? என்னால எப்படி தடுக்க முடியும்? நீ அந்த ஆளுங்க கிட்ட சொல்லி தப்பிச்சு தலைமறைவா எங்கேயாவது போயிட சொல்லு. ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. என் ஆளுங்க தப்பிச்சு போயிடுவாங்க. நீ சொல்லி நான் ஏற்பாடு பண்ணேன்னு தெரிஞ்சா நீ இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடுவியா? இங்க தானே இருப்ப. ஐயோ, என்னடி பயமுறுத்துற? ஐயோ, அப்ப நான் என்னதான் பண்றது? சீதா கொலை பண்ணிருக்க மாட்டாங்கிற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது. சீதா தான் கொலைகாரின்னு எல்லாரும் தொடர்ந்து நம்பணும். சீதாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணணும். சீதாவை இந்த வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது. ஆனா அவ மகா சொன்னாலே கேட்க மாட்டாளே. நான் சொன்னா எப்படி கேப்பா? இந்த குடும்பத்துக்கு இப்ப மூத்த மருமக நீதானே. நீ சொன்னா அவ கேட்டுதானே ஆகணும். நான் சொன்னா கேட்டுக்கிட்டு போயிடுவாளா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா சொல்லு. ஏன் சிரிக்கிற இப்போ? சொன்னாலாம் போக மாட்டா சீதா. உள்ள வர விடாம தடுக்கணும். மகாவை கொன்னுட்டு இந்த வீட்ல நீ நிம்மதியா இருந்துருவியா?
மகாவை கொலை பண்ணவளுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. சீதா இந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேன்னு பெருசா பிரச்சனை பண்ணு. சீதா இந்த வீட்ல இருக்கவே கூடாதுன்னு அழுது அடம் பொடி. சீதாவை இங்க இருக்க விடாம அவ அப்பா வீட்டுக்கு அனுப்பிடு. அப்பதான் அவளால சுதந்திரமா கொலைகாரனை தேடவே முடியாது. ராமையும் நம்ப வைக்க முடியும். சேது ஹெல்ப் பண்ண மாட்டாரு. சீதா இந்த வீட்லயே இருக்க கூடாது. அவ உள்ள நுழையவே கூடாது. படியை தாண்டி அவளை கால் எடுத்து வைக்க விடாம நீதான் அவளை திருப்பி அனுப்பணும். அப்படி செஞ்சனா நீ தப்பிப்ப. இல்லன்னு வச்சுக்கோ, நீதான் வீணா சிக்கிப்ப. நான் ஒன்ன மாதிரி இல்லம்மா, சிங்கிள் ஹேண்ட் எங்க வேணாலும் போவேன். ஆனா நீ அப்படி இல்ல. நல்லா யோசிச்சுக்கோ. வரேன்.